இது உங்கள் கலர்நாடு அகாடமியின் இலவச ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம். 2ஆம் பருவத்தில் சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் இருக்க புக் பேக் கொஷின்ஸ், புத்தகத்தில் இருக்க பின்னாடி இருக்க என்னென்ன வினாக்கள் இருக்கோ அந்த வினாக்களும் அதோட விடைகளும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வரலாறில் 3 பாடங்கள் இருக்குது. அதே போல் புவியியல் ஒரு பாடம், குடிமையியல் ஒரு பாடம், பொருளியல் ஒரு பாடம் இருக்குது. இது எல்லாத்தோட புக் பேக்கு கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பாடம் வரலாறில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளதுங்க. ஆரியர்கள் முதலில் டேஷ் பகுதியில் குடியமர்ந்தனர். சரிங்களா, பஞ்சாப் பகுதியில். ஓகே, அதே போல் ஆரியர்கள் டேஷிலிருந்து வந்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத்திய ஆசிய பகுதியிலேருந்து வந்தார்கள். நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையை வெல்லும் டேஷிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உபநிடதம். வேத காலத்தில் என்ன விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது? எந்த விதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டதுன்னா 1/6. சரிங்களா. அதே போல் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் வேதகாலம் குறித்த கற்க அதிக அளவு இலக்கிய சான்றுகள் மற்றும் பயன்பாட்டு பொருள் சான்றுகள் கிடைத்துள்ளன அப்படின்னு சொல்லி கூற்று கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள் மற்றும் உபநிடதங்களை உள்ளடக்கியதே ஸ்ருதிகளாகும் சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த கூற்றும் காரணம் இரண்டுமே சரியானவை தான். சரிங்களா, கூற்று காரணம் சரியானவை, காரணம் கூற்றுக்கான விளக்கமாகும். அடுத்த கூற்று, தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்றும் அதன் மீது அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வரி விதிக்கப்பட்டது என்றும் பெரிப்ளஸ் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் காரணம் கூற்று 2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இரும்பு உருவாக்கப்பட்டதற்கான சான்றுகள் பையம்பள்ளியில் கிடைத்துள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் கூற்று 1, 2 இரண்டுமே சரியானவை தான். சரிங்களா. அடுத்து, வேதகால சமூகம் தொடர்பாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு கைம்பெண் மறுமணம் செய்து கொள்ளலாம், சரியானது தான். குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்தது, குழந்தை திருமணம் அப்போ பழக்கத்தில் இல்லை, இதுதான் தவறு. தந்தையின் சொத்துக்களை மகன் மரபுரிமையாக பெற்றான், சரி. உடன்கட்டை ஏறுதல் தெரியாது, இதுவும் சரிதான். சரிங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழ்கண்டவற்றில் எந்த ஏறுவரிசை ரிக்வேத சமூகத்தை பொறுத்தமட்டில் சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது குலா, கிராமா, விஷ், ஜனா, ராஷ்டிரா. சரிங்களா, குலா, கிராமா, விஷ், ஜனா, ராஷ்டிரா. அடுத்து பார்த்தீங்கன்னா, கோடிட்ட இடங்களை நிரப்புக. வேத பண்பாடு டேஷ் இயல்பை கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டேஷ் இயல்புனா பாலி இயல்பை கொண்டிருக்கும். சரிங்களா, பாலி அப்படின்ற இயல்பை கொண்டிருக்கும். வேத காலத்தில் மக்களிடமிருந்து டேஷ் என்ற வரி வசூலிக்கப்பட்டது. என்ன வரி அவங்ககிட்ட இருந்து வசூலிக்கப்பட்டதுன்னா என்ன வரி வசூலிக்கப்பட்டதுன்னா பாலி வரி வசூலிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா. வேத பண்பாடு டேஷ் இயல்பை கொண்டிருக்கும் அப்படின்னா என்ன? வேத பண்பாடு டேஷ் இயல்புனா இரத்த உறவு, அந்த இயல்பை கொண்டிருக்கும். சரிங்களா, இரத்த உறவு தான் இது இயல்பாக கொண்டிருக்கும். ஓகேங்களா. அடுத்து டேஷ் முறையானது பண்டைய காலத்தில் கல்வி கற்கும் முறையாகும். குருகுல கல்வி, அந்த காலத்தில் குருகுல கல்வி தான் கல்வி கற்கும் முறையாகும். ஆதிச்சநல்லூர் டேஷ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கு. சரிங்களா, தூத்துக்குடி. முதல்ல திருநெல்வேலின்னு சொல்லியிருப்பாங்க. அது இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் அதோட எல்லையில் தான் இருக்குது. சரிங்களா, தூத்துக்குடி மாவட்டத்தில். சரியா தவறா கேட்டிருக்காங்க. பல இடங்களில் கிடைத்துள்ள ரோமானிய தொல்பொருட்கள் இந்திய ரோமானிய வணிக உறவுகளுக்கு சான்றுகளாய் உள்ளன. ஆமாம், சரிதான். நடுகள் என்பது மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய ஒரு வீரனின் நினைவாக நடப்படுவதாகும், அதுவும் சரிதான். படைத்தளபதி கிராமினி என அழைக்கப்பட்டார், இல்லை, தவறு. சரிங்களா. கருப்பு மற்றும் சிகப்பு மட்பாண்டங்கள் பெருங்கற்காலத்தில் சிறப்பு இயல்புகள் ஆகும். ஆமாம், சரி. பையம்பள்ளியில் இரும்பு
உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. ஆமாம், கிடைத்துள்ளன, சரிதான். கீழடி பொறுத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா கீழடி வந்துட்டு எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகடை, இதுதான். பொருந்தல் வந்து கொழுமுனைகள், சரிங்களா, கொழுமுனைகள். கொடுமணல் வந்து சுழல் அச்சுக்கள். ஆதிச்சநல்லூர் வந்து தங்க ஆபரணங்கள். அது வரிசையாக தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க, சரிங்களா, எல்லாமே சரியான வரிசையில் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 அல்லது 2 வரிகள் விடையளிக்க. 4 வேதங்களின் பெயர்களை குறிப்பிடுக. தெரியும் உங்களுக்கு, ரிக், யஜுர், சாம, அதர்வன, சரிங்களா. வேதகால மக்களால் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. குதிரைகள், பசுக்கள், வெள்ளாடுகள், செம்மறியாடுகள், காளைகள், நாய்கள், இதெல்லாமே வேத காலத்தில் வந்து பழக்கப்படுத்தியிருப்பாங்க. பெருங்கற்காலம் பற்றி நீங்கள் அறிந்தது என்னன்னு கேட்டிருக்காங்க. பெருங்கற்காலம் வந்து மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெகாலித்திக் ஏஜில் வந்து மெகானா பெரிய, லித்னா கல்லுன்னு அர்த்தம். அதான் மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இறந்தவர்களை வந்து புதைக்கும் இடங்களை கற்களை கொண்டு மூடியதால் இது வந்து பெருங்கற்காலம் சொல்கிறாங்க அப்படின்ற கருத்து வந்து சொல்லியிருப்பாங்க. கற்திட்டைகள் என்பது என்ன? கற்திட்டைகள்னால் என்ன? கற்திட்டைகள் வந்து புதைத்த இடத்துல இருபுறமும் வந்து கற்களை செங்குத்தாக நடப்பட்டு மற்றொரு கற்களை வந்து அதை வந்து படுக்கை வசத்தில் வைக்கப்படும், சரிங்களா. இந்த மாதிரி வந்து வைப்பாங்க. இதுதான் வந்து கற்திட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 கல் வச்சு மேலே ஒரு கல் வச்சுருவாங்க, சரிங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதுமக்கள் தாலி என்றால் என்ன? முதுமக்கள் தாலி அப்படின்னா என்னென்னா, இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பெரிய மண்பாண்டைகள் தான் வந்து முதுமக்கள் தாலின்னு சொல்கிறாங்க. வேத காலத்தில் வணிக பரிமாற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் பெயர்களை குறிப்பிடுக அப்படின்றாங்க. வேத காலத்தில் என்னென்ன நாணயங்கள் பயன்படுத்துனாங்கன்னா நிஸ்கா, ஷத்மனா, தங்க நாணயங்கள், சரிங்களா, கிருஷ்ணலா, இந்த மாதிரி நாணயங்கள்லாம் பயன்படுத்தப்பட்டுருக்கு. தமிழ்நாட்டில் காணப்படும் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் பெயர்களை குறிப்பிடுக. நினைவு சின்னங்கள் பெயர்கள் என்னென்ன அப்படின்னா முதுமக்கள் தாலி, கற்திட்டைகள், நினைவு கற்கள், நடுகற்கள், இதெல்லாமே வந்து பெருங்கற்கால நினைவு சின்னங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாடம் 2 மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும், சரிங்களா. இதில் வந்துட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பௌத்த நூல்களின் பெயர்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பௌத்த நூல்கள் வந்து திரிபிடகங்கள் தான் பௌத்த நூல்கள். சமணத்தின் முதல் தீர்த்தங்கர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிஷபா, அவர் தான் சமணத்தோட முதல் தீர்த்தங்கர். சமணத்தில் எத்தனை தீர்த்தங்கர்கள் இருந்தாங்க? 24 தீர்த்தங்கள் இருப்பாங்க, சரிங்களா. 3ஆம் பௌத்த சபை எங்கு கட்டப்பட்டது, அதாவது எங்கே கூட்டப்பட்டது? 3ஆம் பௌத்த மாநாடு வந்து எங்கே கூட்டப்பட்டதுன்னா பாடலிபுத்திரம், சரிங்களா. முதல்ல வந்து ராஜகிரகம், 2வது வைசாலி, 3வது பாடலிபுத்திரம், 4வது காஷ்மீர். வரிசையாக தான் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க, சரிங்களா. புத்தர் தனது முதல் போதனை உரையை எங்கே நிகழ்த்தினார்னா சாரநாத்தில் நிகழ்த்தியிருப்பார். அடுத்து கூற்று காரணம். கூற்று வந்து ஒரு சாதாரண மனிதரால் உபநிடதங்களை புரிந்து கொள்ள இயலாது. காரணம், உபநிடதங்கள் மிகவும் தத்துவம் சார்ந்தவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூற்றும் அதன் காரணமும் சரியானவை தான், சரிங்களா. அதே போல் கூற்று வந்து ஜாதகங்கள் புகழ்பெற்ற கதைகள் ஆகும். காரணம் வந்து அஜந்தா குகை சுவர்களில் வந்து மேற்கூரையிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் ஜாதக கதைகளை சித்தரிக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்றும் அதற்கான காரணமும் சரிதான். அடுத்து சரியான விடையை கண்டறியவும், சரிங்களா. இதுக்கு வந்து விகாரைகள் எதற்காக பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விகாரைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா கல்விக்கூடமாவா, பௌத்த துறவிகளின் தங்குமிடமாவா, புனித பணிகள் தங்குவதற்காகவா, வழிபாட்டு கூடமாவா? இந்த விகாரை அப்படின்றது எதற்காக பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பௌத்த துறவிகள் தங்குமிடமாக தான் வந்து இதை பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. 2 மட்டும்தான் சரி, சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா சமணமும் பௌத்தமும் உருவாவதற்கு கீழ்கண்ட கூற்றுகளை காரணமாக கருதலாமான்னு கேட்டிருக்காங்க. சமணமும் பௌத்தமும் உருவாக்குறதுக்கு வேள்வி சடங்குகள் பெருஞ்செலவு மிக்கதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூட நம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் சாதாரண மனிதர்களை குழப்பமுற செய்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த மேலே சொன்ன 2 கூற்றில் வந்து எவை சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்து சரியான கூற்று தான். ஓகேங்களா? அடுத்து சமணம் குறித்து கீழ்கண்டவற்றுள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சமணம் குறித்து கீழ்கண்டவற்றில் எது சரியானது? உலகை கடவுள் தோற்றுவித்தார் என்பதை சமணம் மறுக்கிறது. உலகை தோற்றுவித்தார் கடவுள் என்பதை சமணம் ஒத்துக்கொள்கிறது. சமணத்தின் அடிப்படை தத்துவம் சிலை வழிபாடாகும். இறுதி தீர்ப்பு என்பது எனும் நம்பிக்கையை சமணம் ஒத்துக்கொள்கிறது. இதில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. எது சரியானது அப்படின்னா, உலகை தோற்றுவித்தவர் கடவுள் என்பதை சமணம் ஒத்துக்கொள்கிறது. இது மட்டும்தான் சரி. மற்ற 3 வந்து தவறான கருத்துக்கள். சரிங்களா? அடுத்து பொருந்தாதவதை வட்டமிடு அப்படின்னு சொல்கிறாங்க. எது பொருந்தாது அதை வந்து வட்டமிடு அப்படின்னு சொல்கிறாங்க. பர்ஷவா, மகாவீரர், ரிஷபர் இவங்கெல்லாம் வந்து தீர்த்தங்கர்கள். புத்தர் வந்து தீர்த்தங்கர் கிடையாது. அப்போ புத்தர் வந்து பொருந்தாதவர். சரிங்களா? இதில் அடுத்து தவறான இணையை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. தவறான இணை வந்து அகிம்சைனா காயப்படுத்தாமல் இருத்தல் சரி, சத்தியானா உண்மையை பேசுதல் சரி, அஸ்தேயானா திருடாமை அதுவும் சரிதான், பிரம்மச்சாரியானா திருமண நிலை அற்றது தான் பிரம்மச்சாரியம். சரிங்களா? அப்போ இது தவறு. சித்தாந்த கௌதமர் குறித்து கீழே காண்பவனற்றுள் ஒன்றை தவிர மற்றும் அனைத்தும் சரி. அப்போ அந்த சரியான விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றை தவிர அனைத்தும் சரி அப்படின்றாங்க. இந்து மதத்தை நிறுவியவர் அவரே, அது தவறு. அவர் நேபாளத்தில் பிறந்தார் சரி, நிர்வாணம் அடைந்தார் சரி, அவர் சாக்கிய முனி என்று அழைக்கப்பட்டார் அதுவும் சரிதான். சரிங்களா? அனைத்தும் சரி, ஒன்றை தவிர இது மட்டும் தவறு. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. கோடிட்ட இடங்களை நிரப்புக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மகாவீரர் கோட்பாடு டேஸ் என்று அழைக்கப்பட்டது. திரி ரத்னங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. திரி ரத்னம் அதான் வந்து அவரோட கோட்பாடு வந்து திரிரத்னங்கள்னு சொல்லி அழைக்கப்பட்டது. டேஸ் என்பது துன்பங்களிலிருந்து மறுபிறவிலிருந்தும் விடுதலை பெற்ற ஒரு நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, நிர்வாண நிலை தான் வந்து எல்லாத்தையும் துறந்து நிர்வாண நிலை, அதுதான் வந்து துன்பங்களிலிருந்தும் மறுபிறவிலிருந்தும் விடுதலை பெற்ற ஒரே நிலை. பௌத்தத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா புத்தர். கௌதம புத்தர் தான் வந்து பௌத்தத்தை நிறுவியவர். காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பதிக்குன்றம் என்னும் கிராமம் ஒரு காலத்தில் டேஸ் என்று அழைக்கப்பட்டது. ஜைன காஞ்சி. சரிங்களா? ஜைன காஞ்சி என அழைக்கப்பட்டது. ஜைன காஞ்சி காஞ்சிபுரம் அதுதான் ஜைன காஞ்சி. டேஸ் என்பது புத்தரின் உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்டவனே ஆகும் அப்படின்னா ஸ்தூபி தான் வந்து உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்டவனாகும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், சரியா தவறா. இதில் வந்து புத்தர் கர்மாவை நம்பினார்ன்றது சரிதான். புத்தருக்கு சாதி முறை மேல் நம்பிக்கை இருந்தது, இது தவறு. கௌதம சுவாமி மகாவீரன் போதனைகளை தொகுத்தார், சரி. விகாரைகள் என்பன கோவில்களாகும், தவறு. சரிங்களா? விகாரைகள் வந்து கோவில்கள் கிடையாது, அந்த புத்த துறவிகள் தங்கும் இடமாக இருந்தது. அசோகர் பௌத்த மதத்தை பின்பற்றினார், சரி. அடுத்து பொறுத்துக வந்து அங்கங்கள்னால் என்ன அப்படின்னா சமண நூல்களை தான் வந்து அங்கங்கள்னு சொல்லுவாங்க. மகாவீரர் அப்படின்னா வர்த்தமான மகாவீரர். புத்தர் அப்படின்னா சாக்கிய முனி. சரிங்களா? புத்தர் வந்து சாக்கிய முனி. சைத்தியா அப்படின்னா பௌத்த கோயில்கள். பிச்சுக்கள் அப்படின்னா துறவிகளை தான் பிச்சுக்கள்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு வரி விடையளிக்கவும். சமணத்தின் 3 ரத்தினங்கள் எவைனா நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல். பௌத்தத்தின் 2 பிரிவுகள் எவை? பௌத்தத்தோட 2 பிரிவுகள் எவைனா ஹீனயானம், மகாயானம். சரிங்களா? ஜூனா என்பதன் பொருள் என்ன? ஜூனா என்பதன் பொருள் வந்து தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது என்பதாகும். ஜூனானா தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது, அதுக்கு பேர் தான் வந்து ஜூனா. ஓகே, அதே போல் பௌத்தத்திற்கும் சமணத்திற்கும் உள்ள 2 பொதுவான கூற்றுகளை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பொதுவான விஷயம் வந்து 2 பேருமே வந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். சரிங்களா? சமணமும் பௌத்தமும் வேதங்கள் ஆதிக்கத்தை மறுத்தன. 2 பேரும் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க. வேதங்களை வந்து சமணமும் பௌத்தமும் வேதங்களை
ஆதிக்கத்தை வந்து மறுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பௌத்த சங்கத்தை பற்றி குறிப்பு எழுதுக. பௌத்த சங்கத்தை பற்றி ஒரு குறிப்பு எழுதுக அப்படின்னா, புத்தர் தனது கருத்துக்களை பரப்புவதற்கு சங்கம் ஒன்றை ஆரம்பித்தார். அதுதான் வந்து அதிலிருந்து துறவிகள் வந்து பிட்சுக்கள் என்று அழைக்கப்பட்டனர். அதுவே வந்து பௌத்த சங்கத்தின் பற்றி குறிப்பு. கிபி 7ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்தை வருகை தந்த சீன பயணியின் பெயரை குறிப்பிடுக. கிபி 7ஆம் நூற்றாண்டில் வந்த சீன பயணி காஞ்சிபுரத்துக்கு யார் வந்திருப்பா அப்படின்னா யுவான் சுவாங். யுவான் சுவாங் தான் வந்து காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்திருப்பார். சிவப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள பெண் ஜைன துறவியின் பெயர் என்ன? பெண் ஜைன துறவியின் பெயர் வந்து சிவப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள சமண பெண் துறவி கவுந்தியடிகள். சரிங்களா? சிவப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள பெண் ஜைன துறவி வந்து கவுந்தியடிகள் ஆவார். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3வது படம் குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை. குடித்தலைமையிலிருந்து பேரரசு வரை இது வந்து வரலாறுல 3வது படம். என்னென்னா 4 மகாஜனபதங்களில் மிகவும் வலிமையான அரசு எது? 4 மகாஜனபதங்களில் மிகவும் வலிமையான அரசு எது அப்படின்னா மகதம். கீழ்கண்டவற்றில் கௌதம புத்தரின் சமகாலத்தைச் சேர்ந்தவர் யார்? அஜாத சத்ரு. சரிங்களா? கீழ்கண்டவற்றில் எது மௌரிய காலத்தின் சான்றுகளாகும்? சான்றுகள் என்ன அப்படின்னா அர்த்தசாஸ்திரம், முத்ராட்சசம், இண்டிகா எல்லாமே வந்து அதோட ஆதாரங்கள் தான். சரிங்களா? சான்றுகள். சந்திரகுப்த மௌரியர் அரியணையை துறந்து டேஸ் என்னும் சமண துறவியோடு சரவணபலகலாவுக்கு சென்றாள் அப்படின்னா பத்ரபாகு. ஓகேங்களா? பத்ரபாகு. செல்யூக்கஸ் நிக்கோடரின் தூதுவர் யார்? செல்யூக்கஸ் நிக்கோடரின் தூதுவர் வந்து மெகஸ்தனிஸ். மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார்? மௌரிய வம்சத்தோட கடைசி அரசர் வந்து பிரகத்ரதா. சரிங்களா? பிரகத்ரதா தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூற்று. அசோகர் இந்தியாவின் மாபெரும் பேரரசு என கருதப்படுகிறார். காரணம் தர்மத்தின் கொள்கையின்படி அவர் ஆட்சி செய்தார். கூற்று காரணம் ஆகிய இரண்டுமே சரி. காரணத்துக்கான விளக்கமும் சரிதான். சரிங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எவை சரி? சரிங்களா? ஒட்டுமொத்த இந்தியாவை ஒரே ஆட்சியின் கீழே இணைத்த முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர் ஆவார். மௌரியர் நிர்வாகம் பற்றிய செய்திகளை அர்த்தசாஸ்திரம் விளக்குகிறது இல்லை வழங்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து எது ஆன்சர் அப்படின்னா கூற்று 2 மட்டும்தான் சரி. சரிங்களா? ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரே ஆட்சியின் கீழே வந்து அவர் சந்திரகுப்த மௌரியர் பண்ணலை. அதே போல் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் கவனமாக கவனி. அக்கூற்றுகளில் சரியானது எது எவை என கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மகதத்தின் முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர். ராஜகிரகம் மகதத்தின் தலைநகராக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகதத்தின் முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர் கிடையாது. ராஜகிரகம் மகதத்தின் தலைநகராக இருந்தது. அப்போ 2வது மட்டும் சரியான விடை. அடுத்து பார்த்திங்கன்னா கீழ்காண்பவற்றை காலக்கோட்டின்படி வரிசைப்படுத்தவும். காலக்கோட்டின்படி வரிசைப்படுத்தவும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹரியாங்கா, அடுத்து சிசுநாகா, அடுத்து நந்தா, அடுத்து மௌரியா. இதுதான் சரியான விடை. சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. கீழ்கண்டவைகள் எது மகத பேரரசின் எழுச்சிகளுக்கு காரணமாயிற்று? எது எழுச்சிக்கு வந்து மகத பேரரசு வந்து காரணமாயிற்று அப்படின்னா முக்கியம் வாய்ந்த அமைவிடம். ஆமாம், அது காரணமாக இருந்துச்சு. அடர்ந்த காடுகள் மரங்களை யானைகளையும் வழங்கின. அதுவும் காரணமாக தான் இருந்துச்சு. கடலின் மீதான ஆதிக்கம். கடல் இல்லை அங்கே. வளமான இரும்பு தாது கிடைத்தமையால். ஆமாம், இது 3 தான் வந்து காரணமாக இருந்துச்சு. அப்போ 1, 2, 4. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா கோடிட்ட இடத்தை நிரப்புக. டேஸ் மகதத்தின் தொடக்க கால தலைநகராக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து ராஜகிரகம் தான் வந்து மகரத்தோட தலைநகராக இருந்தது. அடுத்து முத்ராட்சசத்தை எழுதியவர் யார் அப்படின்னா முத்ராட்சசத்தை எழுதியவர் வந்து விசாக தத்தர் தான் முத்ராட்சசத்தை எழுதியிருப்பார். டேஸ் பிந்துசாரின் மகன் ஆவார். அசோகர் தான் பிந்துசாரோட மகன் ஆவார். சரிங்களா? அசோகர் பிந்துசாரின் மகன் ஆவார். மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் யார்? மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் வந்து சந்திரகுப்த மௌரியர். ஓகேங்களா? சந்திரகுப்த மௌரியர். நாடு முழுவதிலும் தர்மத்தை பரப்புவதற்கு டேஸ் பணியமர்த்தப்பட்டனர்.
நாடு முழுவதும் தர்மத்தை பரப்புவதற்கு வந்து தர்ம மகா மாந்திரிகள், சரிங்களா, தர்ம மகா மாந்திரிகள் வந்து பணியமர்த்தப்பட்டனர். அடுத்து சரியா தவறா? தேவனாம்பியா எனும் பட்டத்தை சந்திரகுப்த மௌரியருக்கு வழங்கப்பட்டது. சரிங்களா, தேவனாம்பியா என்னும் பட்டம் சந்திரகுப்த மௌரியருக்கு வழங்கப்பட்டது. தவறு. அசோகர் கலிங்கத்து போரில் தோல்வியடைந்த பின்னர் போரை கைவிட்டார். அதுவும் தவறு. அசோகருடைய தம்மா பௌத்த கொள்கையை அடிப்படையாக கொண்டவை. சரி. நமது காகித பணத்தில் இடம்பெற்றுள்ள சிங்கங்கள் ராம்பூர்வனா தூண்களில் காளைகள் சிகரப்பகுதியில் பெறப்பட்டவையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, தவறு. புத்தரின் உடல் உறுப்புகள் எச்சங்கள் ஸ்தூபியின் மையத்தில் வைக்கப்பட்டுள்ளன. சரி. ஓகேங்களா. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. அடுத்து வந்து பொறுத்துகளை வந்து கனா அப்படின்னா மக்கள்னு அர்த்தம், மெகஸ்தனிஸ் அப்படின்னா இண்டிகான்னு அர்த்தம். சரிங்களா. அடுத்து சாணக்கியா அப்படின்னா அர்த்த சாஸ்திரம், தர்ம யாத்திரைனா மத சுற்றுப்பயணம். ஓகேங்களா.